அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் சதய நட்சத்திரத்தின் ஒரு அற்புதமான ரகசியம். சதய நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரங்களில் ஒரு மிகச்சிறந்த நட்சத்திரம். ஏன்னா சனி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம். சதயம் என்று சொன்னால் இந்த சதய நட்சத்திரத்தில் நாம் என்னென்ன காரியங்கள் செய்தால் வெற்றி பெறலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கு. சதய நட்சத்திரம் ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம். அப்ப இதுல இந்த சதய நட்சத்திரத்துல ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மனிதன் சதய நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும். சதய நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு ராகு காலம் வரும் இல்லையா? அன்றைய நாளில் அந்த ராகு காலம் வரும். அந்த ராகு காலத்தில் எந்த ஒரு மனிதன் ஒரு வைராக்கியமாக இருக்கிற ஒருத்தனுக்கு வைராக்கியமாக இருக்கிறான். வைராக்கியமாக இருக்கிறவன் இந்த கெட்ட காரியத்தை, நான் இந்த கெட்ட பழக்கத்தை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியமான நெஞ்சுரம் படைத்தவனை சீர்குலைக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்களுக்காக தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க, தப்பான காரியத்திற்கு பயன்படுத்த வேண்டாம். அப்போ அந்த சதய நட்சத்திரத்தோடைய கடைசி பாதங்கள் 3-4 பாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது எப்படி ராகு காலம் என்றால் சதய நட்சத்திரம் 3-4 பாதம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது ஒரு கணக்கு. சரி, 3-4 பாதங்கள் வருவதற்கு முன்னாடி ராகு காலம் பேச என்ன பண்ணுறது? அப்போ ஒட்டுமொத்தத்துக்கான சதய நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும்போது ராகு காலத்தில் அந்த மனிதனுக்கு கொஞ்சம் என்ன சொல்லணும், மது, மாமிசம், மங்கை, இதுதான் மது, மாமிசம், மங்கை, இதில் தான் ஒரு மனுஷன் கெடுவான். அப்போ அந்த மது கொஞ்சம் பழக்கப்படுத்தி விட்டுட்டோம்னா வாழ்நாள் குடிகாரம் தான். ஒருத்தர் மாமிசமே சாப்பிட மாட்டேன்ட்டார். அந்த சதய நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும்போது ராகு காலத்தில் போய் என்ன சொல்கிறான்னா, ஒரு சிக்கன் 65 வாங்கி கொடுத்து சாப்பிடு மக்கா அப்படின்னு சொல்லிட்டான்னா அவன் கம்பல்சரியாக ஒரு சைவ பிரியர் அப்படின்னு இருக்கிறவன் அந்த காலத்தால், சந்தர்ப்பத்தால், சூழ்நிலையால் அதில் கை வச்சுட்டானா கடைசி வரைக்கும் அந்த மாமிசம் சாப்பிடுவதை விட மாட்டான். ஒரு சதய நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது ராகு காலத்தில் பெண் வாடே எனக்கு ஆகாதுடா, பெண் வாடே எனக்கு ஆகாது, நான் ஒரு பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லி வைராக்கியம் பார்த்து கொண்டு இருக்கிற ஒருவனை அந்த சதய நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும்போது அந்த 1.5 மணி நேர ராகு காலத்தில் ஒரு பெண்ணுடன் அவனுக்கு தொடர்பு சூழ்நிலைகள் வரப்பட்டு விட்டது என்று சொன்னால் காலம் பூரா என்ன சொன்னாலும் எதை கட்டிக்காத்து வந்தவனோ அந்த கட்டிக்காத்து வந்த பிரம்மச்சாரியத்தை நாம் உடைத்து விடலாம். இதெல்லாம் ஜோதிடம் படித்த நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திற்கு என்ன சொன்னான்னா நம்மளை பழிவாங்குவதற்கு முன்னாடி என்ன சொன்னால் நாம் அவனுக்கு என்ன சொன்னான்னா எவ்வளோ பெரிய கெட்டிக்காரன் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சும்மா கிடையாது. ஜோதிடம் படிப்பது 1000 எதிரிகள் நம்ம கண் முன்னாடி தோன்றுவோம். என்ன காரணம்னா கல்விக்கு எதிரிகள் ஜாஸ்தி. பணத்தை மறைத்து வைத்து விடலாம். உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குங்கிறது தெரியாது. கல்வி என்று சொல்லக்கூடிய ஒரு யூடியூப்லேயோ இதுலேயோ நீங்கள் பிரபலமாகி வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அப்போ அவங்களை என்ன சொல்கிறான்னா நித்தம் ஒருத்தன் ஜட்டை கூப்பிட்டுட்டே இருக்கும். நேற்று ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா தனபாண்டி, அவன் பேர் கொஞ்சம் தனபாண்டி டீயில் பேர் வச்சுருக்கிறதுனால பெரிய வெண்ணெய் கணக்காக அப்படியே ஒரு நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம பெர்மிஷன் இல்லாமலே
குபேர நட்சத்திரம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், சரியாக தவறான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்துப்பூர்வமாக அவர் வாட்டி சொல்லிட்டு பேசாமல் இருந்தேன். எழுத்துப்பூர்வம் நீ வாட்டி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா. எனக்கு ஒரு 75 கேள்விகள் இருக்குது, அதுக்கு உங்கள்கிட்ட கேட்கணும், எவ்வளோ ஃபீஸு, ஏன் நீ ஃபோனில் பேச மாட்டியா அப்படின்ட்டு நம்ம அதை வந்து கடந்து போய்விட்டோம். கடந்து எதுக்கு கழுதை பிடிச்சி அவன் 75 கேள்வி கேட்குறதுக்கு நினச்சேன்னா அவன் 1 நம்பர் முட்டாளத்தானே இருப்பான். ஆமாம், 75 கேள்வி வந்து அவன் எழுதி வச்சுட்டு கேட்குறதுக்கு வந்து என்ன சார் நம்ம பைத்தியாருன்னா அவனுக்கு வந்து என்ன சார் அவன் இந்த கிறுக்கங்கணக்காக கேட்குறவனுக்கெல்லாம் நம்ம பதிலெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டான். திரும்ப மறுநாள் வரான், ஒரு கொஸ்டின் மார்க் சிவப்பு இதில் வந்து 2 இதில் கொஸ்டின் மார்க் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறான். நான் அப்பயும் மனிதாபிமானமா கால் மீ அப்படின்னு சொல்கிறேன். அவன் கூப்பிடல, நான் திரும்ப கூப்பிட்டேன். எடுத்த உடனே என்ன சொன்னாப்பா, எப்பா ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு நீ வந்து எனக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புனா நான் என்ன நினைக்கிறது, இல்லை நான் உங்களுக்கு என்னுடைய குபேர புள்ளி கண்டுபிடிச்சி இதை வந்து நீங்கள் வந்து சரியாக தவறான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா அது யார்கிட்ட பெர்மிஷன் கேட்ட அப்படின்னு கட் பண்ணிட்டான். ஏன்னா அவன் வந்த வழி தவறு. அதுக்கடுத்து என்ன சொன்ன, வள்ளுவருடைய குரலில் வந்து என்ன செய்ய ஏதோ ஒன்று போட்டுட்டு நீங்கள் வந்து தாழ்ந்தவர்கள் அப்படின்னா, உனக்கு பதில் சொல்லலைன்னா நான் தாழ்ந்தவர்களா, நீ மேட்டுக்குடியானாலா அப்படின்ட்டு வந்து அதுக்கடுத்து நமக்குன்னு ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை பேசி அனுப்பிட்டு திரும்பவும் ஃபோன் அடிச்சு கூப்பிட்டா ஃபோன் எடுக்க மாட்டேங்க. இப்படிப்பட்ட தைரியசாலிகள் ஒரு ஆண் வேணும்ட்டு அது மீசையை வலிச்சிருக்கான், மீசை அவனுக்கு இல்லை. இப்படியெல்லாம் மக்கள் வந்து என்ன சொல்கிறான்னா, அறிவை வந்து நாம் படித்து வைத்திருக்கிறோம், அதை இலகுவாக வாங்குவதற்கு என்ன சொல்லணும், உங்கள் அப்பா வீட்டு சொத்தா, உங்கள் அப்பா வீட்டு சொத்தில் கூட உங்கள் அப்பா சுய சம்பாத்தியம் பண்ணியிருந்தால் நீ பங்கு வைக்க முடியாது. ஒரு தாத்தன் சம்பாத்தியம் பண்ணி வச்சுருந்தா தான் நீ பங்கு கட்டு போகலாம். அவன் சுய சம்பாத்தியம் பண்ண அவன் பெத்த பிள்ளையில் 2 பிள்ளையில் ஒரு பிள்ளைக்கு எழுதி கொடுத்துட்டு பேசாமல் போயிட்டாலும் நீ ஒன்றும் பண்ண முடியாது. கல்வி வந்து ஈஸியாக கிடைக்கும் என்று நினைத்தாய் என்று சொன்னால், கலைவாணியை வந்து களவாங்கணும்னு நினச்சேன்னா முடியுமா? அதெல்லாம் நடக்காது. அன்பு எப்போ வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு நீங்கள் மெசேஜ் கொடுக்குறவொன்னே ஒரு கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசணும் யா அப்படின்னா ஓகே, என்ன விஷயமா பேசணும். நமக்கு எல்லாமே வந்து என்ன சொன்னான்னா, பொருளாதாரத்தை இழக்காத இலகுவான ஒரு இது வேணும். நம்ம வீட்டு பீரோவில் பணம் சேரணும், அடுத்த வீட்டு பீரோவில் பணம் சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாழ்ந்த மனதிற்கு அதை யாருமே வச்சுக்கிடாதீங்க. எதையுமே விலை இல்லாமல் வாங்காதீர்கள், விலை கொடுத்து வாங்குங்கள். விலை கொடுக்காமல் வாங்கிய ஒரு பொருளுக்கு ஒரு மரியாதை இருக்காது. விலை கொடுத்து வாங்கினால் நமக்கே ஒரு கௌரவம் இருக்கும். இந்த ஷர்ட் வந்து யாராவது இனாமல் எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நமக்கு வந்து போடும்போதே வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம விலை போட்டு வாங்கினோம்னா எவ்வளோ மரியாதை இருக்கும் தெரியுமா? அதனால் வந்து என்ன சொன்னாங்க, எந்த ஒன்றையும் இனாமாக வாங்குவதற்கு முயற்சிக்காது. 2வது, ஒரு கருத்தை சொல்லப்பட்டு விட்டதுன்னு அந்த கருத்தை 1க்கு 4 தடவை படிங்க, உங்களுக்கு அது வரும். நானும் உங்களை மாதிரி 2 கண், 2 காது, ஒரு வாய், ஒரு மூக்கு, இதோட மனுஷன்தான். அப்போ யார் மேலேயாவது குதிரையை ஏறி சவாரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது. ஒரு கணக்கு சொல்லியிருக்கணும், அந்த கணக்கு நீங்கள் 1க்கு 2 தடவை போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சரியாக கிடைக்கலையா உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க. அனுப்பிட்டு நான் இப்படி போட்டு பார்த்தேன், நீங்கள் வந்து அதை கொஞ்சம் உங்களுக்கு சரியாக இருக்கான்னு பார்த்தோன்னா ஒரு வேலையோடு இன்னொரு வேலையை சொல்லிடும், அதை அவாய்ட் பண்ண மாட்டோம். இன்னும் சில பேர் இருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படி நினச்சோன்னா அப்படி ஃபோன் அடிப்போம். அங்கே பாருங்கள், பின்னாடி இருக்கிறது அத்தனையுமே மைனஸ் தான். தன்னை ஒரு பிரில்லியண்ட்டாக நினச்சிட்டு மற்றவங்களாம் அடிமையாக நினைக்கணும்னு நினைக்கிற முறை இப்படி தான். என்னத்துக்காக சதய நட்சத்திரத்தோடைய ஒரு உண்மைத்தன்மை. 2வது என்ன சொன்னான்னா, இந்த சதய நட்சத்திரத்தில் இன்னும் மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஒரு கணக்கு. அதாவது வந்து கெடாதவனை கெட வச்சிடலாம். பிரம்மச்சாரியை வந்து என்ன சொன்னான்னா, குடும்பம் நடத்துகிறவனாக ஆக்கிடலாம். பிரம்மச்சாரியும் குடும்பம் நடத்துகிறவனாக ஆக்கிடலாம். ஒரு மைனஸை ப்ளஸ் ஆக்கக்கூடியது. தப்பு தான் அதில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது.
அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னால் கணவன் மனைவிக்குள் வந்து ஒரு அந்யோன்யம் இல்லாமலே இருக்காங்க. அப்போ கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் இல்லாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா எப்பயுமே 64 பைரவர்கள் உண்டு. அந்த 64 பைரவர்களில் வந்து சொர்ணாகர்ஷண பைரவருக்கு மட்டுமே என்ன உண்டு? மனைவி உண்டு. அதை நீங்கள் சொர்ணாகர்ஷண பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணீங்கன்னா கிடைச்சிடும். எல்லார் வீட்டிலையுமே ஒரு சொர்ணாகர்ஷணர் பைரவரை வந்து நெட்டிலேருந்து டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோ காப்பி எடுத்து அதை வந்து என்ன சொன்னால் ஒரு ஃப்ரேம் போட்டு வைங்க. தேவைப்படும் போது எடுத்து நம்ம கும்பிட்டுக்கிடலாம். எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ மாட்டி வந்து 100 விதமான கருத்துக்கள் சொல்லுவோம். அந்த 100 விதமான கருத்துக்களுக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபோட்டோவை மாட்டி வைக்க முடியாது. சுவர் அழுகணும். அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா கண்டிப்பாக சொர்ணாகர்ஷண பைரவர் ஒன்று எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு தாம்பத்திய உறவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவர்களுக்கு இதை வந்து வெளியே சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேலே வந்து என்ன சொல்கிறேன்னா கணவன் மனைவிக்குள்ளே வந்து குழந்தைகள் ஆகிப்போச்சு. அதற்கு பிறகு கணவனுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத தன்மைகளும் மனைவிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத தன்மைகளும் வந்து வந்துடும். அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் சரியில்லாமல் இருக்கும். எந்த காலத்திலும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தாம்பத்திய உறவுகள் மட்டும் என்ன சொல்கிறான்னா சலிக்கக்கூடாது. அது சலித்து விட்டது என்று சொன்னால் வாழ்க்கை வந்து விரக்தியாக போயிடும். அப்போ சனிக்கிழமை இரவு 8 to 9 சொர்ணாகர்ஷண பைரவருடைய படத்தை எடுத்து வைத்து ஒரு உளுந்த வடை, அந்த உளுந்த வடையில் வந்து என்ன சொல்லலான்னா கொஞ்சம் மிளகு கொஞ்சம் உள்ளே போட்டு நல்லா ஒரு வடை வந்து வீட்டில் சுடுங்க. 2 வடை கூட சுடலாம். சுட்டு வந்து என்ன சொன்னான்னா ஒரு தட்டில் வந்து சொர்ணாகர்ஷண பைரவர் முன்னாடி வச்சு அந்த 2 ஓட்டையிலேயே வந்து தேன் ஊற்றிட்டு என்ன சொன்னான்னா வந்து சொர்ணாகர்ஷண பைரவர் மந்திரம் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சனிக்கிழமை இரவு 8 to 9 சொர்ணாகர்ஷண பைரவர் முன்னாடி வந்து என்ன சொன்னான்னா வந்து உளுந்த வடை கொஞ்சம் மிளகு கலந்து சுட்டு வச்சு அதில் வந்து தேன் ஊற்றி வச்சு 1 மணி நேரம் விளக்கறி விடுங்க. மண்கிளி சட்டியில் விளக்கு போடுங்க. நெய் போட்டு அழிஞ்சிருந்தா நல்லெண்ணெய் போட்டு அழிஞ்சிருந்தா. அப்போ நீங்கள் அதை வந்து நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு 2 வடையில் தேன் ஊற்றி வச்சுருக்கீங்க இல்லையா, 1 மணி நேரம் கழித்து முடித்த உடனே 1 வடையை 2ஆக பிச்சு வந்து கணவனுக்கு கொடுங்க. நீங்கள் பேர்வாய் சாப்பிட்ருங்க. இன்னொரு வடையை மறுநாள் காலையில் அந்த தேன் வந்து நல்லா ஊறிருக்கும் உள்ளே ஊற்றப்போகுது. அதை அப்படியே எடுத்துக்கொண்டு என்ன சார் 4 8 பிச்சு காத்தாக்கி வைங்க. கண்டிப்பாக வந்து என்ன சொன்னோன்னா கணவன் மனைவி உறவுகளில் வந்து விரிசல்கள் இருந்தாலும், மனைவி அடிக்கடி கணவனுடைய சண்டை போட்டாலும், கணவன் அடிக்கடி மனைவியோட சண்டை போட்டாலும் அந்த தோஷங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பிரிதல் தன்மைக்குண்டான ஒரு மனோநிலை வரும். அப்போ அந்த பிரிதல் தன்மைக்குண்டான மனோநிலைகளில் வந்தால் என்ன நடக்கும்? மைனஸான எண்ணங்கள் வந்து எப்பயுமே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள். ஒரு வெற்றிடம் ஒன்று இருந்தால் அந்த வெற்றிடத்தில் இன்னொரு காற்று கண்டிப்பாக புகுந்துடும். நமக்கு எல்லாமே இருந்ததுன்னா நாம் அங்கேயுமே வெளி உலகத்தில் தேட வேண்டியது வராது. அப்போ மனிதன் என்ன சொல்கிறான்னா நம்பிக்கை வைக்கிறான். நம்பிக்கை என்பது எல்லோரும் வைக்கலாம். ஆனால் மனித வாழ்க்கையில் வந்து உடல் சார்ந்த உயிர் சார்ந்த ஒரு விஷயத்தில் இன்னும் ஆணிடமும் ரகசியம் இருக்கிறது, பெண்ணிடமும் ரகசியம். இதை யாரும் வெளியே சொல்ல முடியாது. ஆனால் ஜாதகத்தில் கண்டுபிடித்து விடலாம். ஒரு பெண்ணின் ஜாதகத்தை பார்த்தவுடன் சுக்கிரன் எங்கே இருக்கிறானோ அதை வச்சு வாழ்க்கை முறையை சொல்லிவிடலாம். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அதோடைய ரகசியத்தை சொல்லிவிடலாம். அப்போ இந்த ஜோதிட உலகத்தில் வந்து ஜோதிடர்களிடம் வந்து நிறைய ரகசியத்தை வந்து பேசிடுவாங்க. என்ன காரணம்னா அவங்க சொல்லுவதற்கு வேறு ஆட்கள் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு மனிதனுடைய ரகசியத்தை பாதுகாத்து தான் ஆகணும். பாவம். ஏன்னா நாளைக்கு நம்ம காலத்துக்கு பிறகு நம்மளுடைய குழந்தைகள் பாதிக்கக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து
இல்லற வாழ்க்கையில் வந்து இல்லற சார்ந்த அந்த பிரச்சனையில் ஒரு இன்ட்ரெஸ்டோடையே ரெகுலராக வந்து என்ன சொன்னா வந்து நீங்கள் போவதற்கு சொர்ணாகர்ஷண பைரவருக்கு சனிக்கிழமை இரவு 8 to 9 உங்கள் கையாலே வடை சுடும். உங்கள் கையாலே வடை சுட்டு, மிளகு போட்டு வடை சுட்டு, உளுந்த வடை சுட்டு, நல்ல பெரிய வடையாக போடுங்க. போட்டு அதில் தேன் ஊற்றி சொர்ணாகர்ஷண பைரவோட படத்தை வச்சு, கணவன் மனைவி உறவு, அவர் என்னை விட்டு கொடுக்கக்கூடாது, அவரை நான் விட்டு கொடுக்கக்கூடிய மனோநிலைகள் எங்களுக்கு வரக்கூடாது, ஒருவரை ஒருவர் ஏமாற்றக்கூடாது. இப்போ 90% வந்து அந்த ஏமாற்றங்களை வந்து எல்லாரும் வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள். காலச்சக்கரம் அப்படி ஆகிப்போச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சொர்ணாகர்ஷண பைரவரை வைத்து சதய நட்சத்திரம் வரும்போது ஒரு காரியம் செய்யலானாச்சு. அது நம்மளுடைய சூழ்நிலைகள், ஒரு எதிராளிகளுடைய தன்மைகளுக்கு அதை பயன்படுத்தலாம். குடும்ப ஒற்றுமைக்கும், கணவன் மனைவி வந்து கோர்ட்டில் கேஸ் கிடக்குது, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு. அப்போ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி வந்த பிறகு ஏன் அப்ளை பண்ணோம்? ஈகோவால் விட்டு கொடுக்க முடியல. கதை வந்து பண்ணியாச்சு, இனிமேல் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு திகைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இதை செய்தால் கோர்ட்டே தேவையில்லை, நீங்களே இணைஞ்சிருவீங்க. இதை ரெகுலராக எல்லார் வீட்லேயும் வந்திருந்தால் சனிக்கிழமை இரவு 8 to 9 சனி ஓரையில் சொர்ணாகர்ஷண பைரவரை நீங்கள் எடுத்து வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் இல்லற வாழ்க்கை பாதிக்காது, டைவர்ஸ் கேஸ் வராது. எத்தனையோ குடும்பங்களில் வந்து என்ன சொன்னான்னா, குழந்தைகள் வந்து டைவர்ஸ் கேஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு தாய் தகப்பன் வந்து அந்த குழந்தைகளை வந்து சீர்படுத்த முடியாமல் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எல்லாம் அப்படியே இருக்காங்க. அப்போ நம்ம வந்து என்ன சொன்னோன்னா, குழந்தைகள் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது, டைவர்ஸ் தான் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இருக்குது, கல்யாண வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லைன்னா, இந்த மாதிரி ஒரு தாய் தன்னுடைய குழந்தை ஆணோ பெண்ணோ அவனுடைய வாழ்க்கையில் வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் சனி இரவு 8 to 9 இந்த உளுந்த வடையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து மிளகு போட்டு சுட்டு தேன் ஊற்றி அதை வந்து என்ன சொன்னான்னா வந்து குழந்தைக்கு சாப்பிட கொடுத்து மீதத்தையும் காய்க்கலாம். தனி வடையமும் வச்சதை வந்து நீங்கள் வச்சிங்கன்னா பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். பிரிந்த இல்லற வாழ்க்கை சார்ந்த ஒரு விஷயத்தில் இருக்கிற சுணக்கம் வந்து தீரும், பிரச்சனை இருக்காது. அப்போ சதய நட்சத்திரத்தை கெடுப்பதற்கும் பயன்படுத்தலாம், வாழ வைப்பதற்கும் பயன்படுத்தலாம். அதற்கு அந்த சதய நட்சத்திரத்திற்கு வந்து சொர்ணாகர்ஷண பைரவரை வந்து எல்லாரும் ஒரு சின்ன படமாக கூட வைத்து கூட நீங்கள் வேலை செய்தீர்கள் என்று சொன்னால் 100% வந்து வேலை செய்யும். சதய நட்சத்திரத்தோடைய ரகசியம் இதுதான். இதை பயன்படுத்துங்கள். ரெண்டாவது வந்து சதய நட்சத்திரம், ராகுவுடைய நட்சத்திரங்கள் சதய நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போதும், திருவாதிரை நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போதும், சுவாதி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போதும் நீங்கள் அந்த ராகு காலத்தை, அது என்ன கிழமை வருகிறதோ அன்றைய ராகு காலத்தில் வந்து ஒரு 1.5 மணி நேரம் உங்களுடைய கோரிக்கை என்று சொல்லக்கூடிய எது வேண்டுமானாலும் இந்த 3 நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் வேண்டினால் 100% நடக்குங்கிற ஒரு ரகசியம் உண்டு. அதற்கடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து குழந்தை இல்லாத தம்பதிகள் அந்த சுவாதி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த ராகு காலம், அதில் ஒரு ராகு காலம் வரும். அந்த ராகு காலத்தில் இல்லற வாழ்க்கை தாம்பத்தியம் நடத்தினால் குழந்தை கண்டிப்பாக கொண்டு, இது ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதம் தொடர்ந்து தான் நடக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தன்று, திருவாதிரை நட்சத்திரம் வருகின்ற அன்று அதில் வருகின்ற ராகு காலத்தை வந்து எந்த ஒரு மனிதன் பயன்படுத்தினானோ
அதை விளக்கு போட்டுறோம், அவ்வளோதான். விளக்கு போட்டு வந்து என்ன சொல்கிறான்னா, இதே சொர்ணாகர்ஷண பைரவரே வச்சுடுங்க. 3 நட்சத்திரத்துக்கு நீங்கள் சொர்ணாகர்ஷண பைரவர். அப்போ பொருளாதாரம் என்று சொல்லக்கூடியது திருவாதிரை நட்சத்திரத்தில் வருகின்ற ராகு காலத்தில் யார் ஒருவர் வந்து 2 கிளியஞ்சட்டி, மண் கிளியஞ்சட்டியில் நெய் தீபம் போட்டு நிவேதானமாக இதே உளுந்தவடை தான் தேன் ஊற்றி வைக்கணும். வச்சு சாமி கும்பிட்டீங்கன்னா திருவாதிரைக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. சுவாதி நட்சத்திரத்தின் ராகு காலத்தில் 1.5 மணி நேரம் நாம் விளக்கு போட்டோம் என்று சொன்னால் தொழிலில் வந்து என்ன சொன்னாலும் பெரிய டாப் லெவலுக்கு வந்துடுவீங்க. அதே சமயத்தில் அந்த தொழிலில் வரக்கூடிய வருமானத்தை திங்குவதற்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று சொன்னால் சுவாதி நட்சத்திரத்தின் கடைசி 20 நிமிடங்களில் குழந்தை இல்லாத தம்பதிகள் இரவோ பகலோ அந்த நட்சத்திரம் முடிகின்ற 20 நிமிஷம் இருக்கும்போது இல்லறசு வாழ்க்கை நடத்தினால் கண்டிப்பாக என்ன நடக்கும்? குழந்தை பிறந்தது தொடர்ச்சியாக செய்யும். சுவாதி நட்சத்திரத்தன்று வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த 1.5 மணி நேரம் விளக்கு போட்டு வந்தோம் என்று சொன்னால் குழந்தை சார்ந்த பிரச்சனைகளில் இருந்தும் தப்பிச்சு கொள்ளலாம். குழந்தைகள் ஏதாவது பிரச்சனைகளில் இருந்தாலும் அதை ரிலீவ் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் தொழில் அமோகமாக ஓடும். சதய நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்போ இதெல்லாம் வந்து சொர்ணாகர்ஷண பைரவரை வைத்து திருவாதிரை நட்சத்திரத்திலும் சுவாதி நட்சத்திரத்திலும் சதய நட்சத்திரத்திலும் பெரிய சாதனைகள் பண்ண முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிசித்து பாருங்கள், கண்டிப்பாக இதில் வந்து வெற்றி கிடைக்கும் என்பது சரித்திர உண்மை. பரிசித்து பாருங்கள். ஏழைக்கேற்ற எள்ளுருண்டையான பரிகாரம் தான். ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை என்ன பண்ணுறது? நம்ம பெரிய பெரிய கோயில்களுக்கெல்லாம் போய் தங்கி 10,000 ரூபாய் செலவழிக்கிற அளவுக்கு வந்து எந்த மனிதருக்குமே இல்லை. என்னுடைய பரிகாரங்கள் ஃபுல்லாகவே நான் சொல்கிறதில்ல, வீட்டில் வச்சு வழிபாடு. வசதி வந்த பிறகு கோயிலுக்கு போகணும், நம்ம போக மாட்டேன்னு நான் சொல்ல போகிறோம். வசதி வருவதற்கு அவரே கொடுத்து அவரே கூப்பிடுவார். ஆனால் நம்ம வீட்டில் வச்சு முறையாக வழிபாடு பண்ணணும். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இந்த நட்சத்திரங்களை பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக காமத்திரிகோணம் என்பது, ஏன்னா காலபுருஷனுடைய 3, 7, 11 தான் இந்த நட்சத்திரங்கள் இருக்கிறது. காமத்திரிகோணம் சிறப்பாக இருந்தால் பொருள், அதற்கடுத்து என்ன சொன்னா குடும்பம், தொழில் சிறப்பாக இருக்கும். 4, 7, 10 சிறப்பாக இருக்கும். அதனால் பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.